சென்ற வாரம் ஒரு வசனத்தை தியானித்தோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் தேவதூதன் காபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு தேவதூதன் டெம்பிள் சப்பர்ட் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு சொன்ன வசனத்தை நாம் தியானிக்கப் போகின்றோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனத்திற்கும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். முன்னணை என்று சொன்னால் ஸ்லைடில் இருக்கும். பொதுவாக அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கட்டையில் செஞ்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து அநேக ஃபோட்டோக்கள் இருக்கும். ஆனால் இது சலவை கல்களினாலே செய்யப்பட்ட ஒரு தொட்டி. இது எதற்காக உபயோகிக்கிறார்கள் என்று சொன்னால், பிறந்த ஆட்டை அவர்கள் சூடுபடுத்துவதற்காக. நம்முடைய குழந்தைகளை இன்குபேட்டரில் வைப்போம் இல்லையா, அதை போல ஆடுகளை வைப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த ஒரு தொட்டி. அந்த தொட்டியிலே குழந்தையினுடைய தோல் சூடுபடக்கூடாது என்பதற்காக அதை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, முந்தைய வசனத்தில் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கே 3 விதமான காரண பெயர்களை தேவதூதன் சொல்லுகிறார். என்ன, முதல்ல என்ன சொல்றாரு? கர்த்தர், 2வது கிறிஸ்து, 3வது இரட்சகர். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர் என்று சொல்லி. கர்த்தர் என்று சொன்னால் தமிழில் கர்த்தர், ஆங்கிலத்தில் லார்ட், இல்லை லார்ட். எபிரேய பாஷையில் அது என்னது? யாவே அல்லது யெகோவா. தேவனை யெகோவா, யாவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிடும்போது அந்த தேவனை இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். யார் அவரு? கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஊழியம் செய்கின்ற நாட்களிலே பிலிப்பு என்கின்ற சீசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை யாராவது வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரை, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்போ பிலிப்பு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இவ்வளோலாம் பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் கேட்டுட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். என்ன ரெக்வஸ்ட்டு? பிதாவை எங்களுக்கு காமிங்க. நான் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும்? பிதாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு பிலிப்புவை, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் தான்ப்பா பிதா, பிதாவாகிய நான், கர்த்தராகிய நான், யெகோவாகிய நான், யாவேயாகிய நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன். இந்த காரியத்தை இத்தனை நாள் கழித்து சீஷர்களுக்கு சொன்ன காரியத்தை தேவதூதன் முதலாவது யாருக்கு சொல்கிறாரு? மெய்ப்பர்களுக்கு, டெம்பிள் ஷெப்பர்டுக்கு சொல்கிறாரு. அவர் யார்? கர்த்தர். அவர் கர்த்தர் என்று சொல்லி.
பல வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கர்த்தர் என்று சொல்லி சீஷர்களுக்கு காட்டும் வண்ணமாக அநேக காரியங்களை செய்தார். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடன், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக எழுதுகிறார். யார் அவரு? பிறவி குருடன் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஏன் பிறந்தான் என்று சொன்னால், நான் கர்த்தர் என்று சொல்லி உங்களுக்கு காட்டும் வண்ணமாக இவன் குருடனாக பிறந்தான். நான் இப்போது நான் சிருஷ்டியின் கர்த்தர் என்று சொல்லி உங்களுக்கு நான் காட்டுவேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். என்ன செஞ்சார்னா, துப்பி மண்ணினாலே ஒரு சின்ன ஒரு உருண்டையை உருவாக்கி அவன் கண்களின் மீது வைத்து அவர் சொல்கிறாரு, எங்கே போய் சிலோவாம் குளத்தில் போய் நீ கழுவு, அப்போது நீ பார்வை அடைவா என்று சொல்லி அவன் பார்வை அடைகிறான். பார்வை அடைந்த உடனே பரிசேயர்களுக்கு ஒரே ஆச்சரியம். பிறவி குருடனாக இருந்தவன் எப்படி பார்வை அடைந்தான்? திரும்ப திரும்ப அவன் இடத்துல கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? அவர் எச்சு துப்புனார், மண்ணை எடுத்தார், கண்ணில் வச்சார், நான் பார்வை அடைந்தேன். மறுபடியும் அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீ பார்வையடைந்தார்? உன்னை பார்வையடைய செய்தது யார் என்று சொல்லி பல கேள்விகளை கேட்கும்போது அவன் அதே காரியத்தை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர் துப்பினார், மண்ணிலிருந்து ஒரு உருண்டையை உருவாக்கினார், கண்ணில் வைத்தார், நான் பார்வையடைந்தேன். அவனுடைய தகப்பனார் தாயாரிடத்திலும் கேட்குறாங்க, எப்படி பார்வையடைந்தான்? இவன் ஏற்கனவே பார்வை இல்லாமல் தான் இருந்தானா? ஆமாம், அவங்க சொல்கிறாங்க பிறவி குருடன். பிறவி குருடன் எப்படி பார்வை அடைய முடியும் என்று பரிசேயர்களுக்கு ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் செய்த கிரியையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். யாராவது வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மண்ணினாலே சிருஷ்டி கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். எல்லா உறுப்புகளையும் மண்ணினாலே உருவாக்கினார். அதே சிருஷ்டி கர்த்தர் இன்று சீஷர்களின் மத்திகளிலே வாசமாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? மண்ணை எடுத்து மீண்டுமாக அவனுடைய கண்ணை உருவாக்குகிறார். இதன் மூலமாக கர்த்தர் இந்த சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் யார்? சிருஷ்டியின் கர்த்தர், சிருஷ்டிப்பின் கர்த்தர் நான், கர்த்தர் நான், யெகோவா நான், யாவே நான் என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் சீஷர்களாலே அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யாராவது வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாய் இருந்தது, ஆதியிலே லோகோஸ் இருந்தது, அந்த லோகோஸ் தியோஸாக இருந்தது, அந்த தியோஸ் வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி மிக அழகாக இந்த ஒரே வார்த்தையிலே முழு காரியத்தையும் யோவான் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. 3வது வசனத்தை வாசிப்போம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாய்? கிறிஸ்துவினாலே, வார்த்தையினாலே உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் மாமிசமாகி சீஷர்களின் மத்தியிலே வாசமாயிருந்தார். நம்முடைய மத்தியிலே அவர் வாசமாயிருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். முதலாவது மனிதனை தேவ சாயலாக உருவாக்கினார். இரண்டாவதாக அந்த மனிதனின் சாயலாக அந்த தேவன் மனிதனாக பிறந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்பதை அவர் மிக அழகாக சொல்லுகிறார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நித்திய பிதா, அவர் நித்திய பிதாவானவர் மனிதனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார். மற்றொரு சம்பவத்தை கூட பார்ப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலான மனிதர்களுக்கு அவர் போஷித்து விட்டு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ படகை எடுத்துக்கொண்டு போங்க, நான் மலையிலே தங்கி நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி. அவருக்கு நன்றாக தெரியும் வழிகளிலே இவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. இப்போ சீஷர்கள் நடந்து போகிறார்கள். நடந்த காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்ப கடலின் மீது கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நடந்து வருகிறார். ஒருவேளை இந்த சம்பவத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள், காற்றுகள், பெருங்காற்றுகள், பெரும் அலைகள் மோதி நம்மை வீழ்த்த பார்த்தாலும் அந்த அலைகளின் மீது நடந்து வரக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அந்த அலைகளுக்கு மேலாக தேவன் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். அவர் கடலின் மீது நடந்து வருகிறார். இந்த காரியத்தை ஏன் அவர் செஞ்சுருக்கணும்? அதுக்கு பதிலாக அவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? துரிதப்படுத்தாமல் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால் அவர் கர்த்தர் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8வது வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இந்த வசனத்தில் யோபு கர்த்தருடைய மேன்மையை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலைகளின் மீது நடக்கிறவர். சமுத்திர அலைகளின் மீது நடப்பவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த கர்த்தர் அவர் சீஷர்களுக்கு காட்ட விரும்புகிறார், நான் சிருஷ்டிப்பின் கர்த்தர், நான் யெகோவா, நான் யாவே என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்லும் வண்ணமாக கடலின் மீது நடந்து வருகிறார். அவர் மாத்திரம் நடக்கலை, அவர் என்ன செய்கிறாரு? பேதுருவையும் நடக்க செய்கிறார். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இந்த கடல் அலையை போல உங்களை மூழ்கிவிட பார்க்கும் போதெல்லாம் கர்த்தராகிய நான் உங்களோடு கூட இருப்பேன். அது மாத்திரம் அல்ல, பலருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கும்படி உங்களையும் என்னையும் கடலின் மீது நடக்க வைப்பேன் என்கின்றார். சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் கர்த்தர். இதே காரியத்தை தான் தேவதூதன் டெம்பிள் ஷெப்பர்ட் மேய்ப்பர்களுக்கு சொல்கிறான். பிறந்திருக்கக்கூடிய குழந்தை சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அல்லது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, வெறும் ராஜாவாக இந்த உலகத்தை ஆள்பவர் அல்ல. அவர் யார்? கர்த்தர். அவர் யெகோவா, யெகோவா தேவன், யாவே தேவன் என்று சொல்லி இந்த காரியத்தை சீஷர்கள் புரிந்து கொள்வதற்கு அநேக நாட்கள் ஆகிவிட்டது. அந்த 3 வருடத்திலும் அவர்களால்
அவர் யெகோவா தேவன் என்று சொல்லி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக தோமா எப்போ அறிந்து கொண்டார்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளிக்கும் போது இந்த தோமா அங்கே இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவர் விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இவர் சொன்னது சீஷர்கள்கிட்ட சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லலை. ஆனால் சீஷர்களிடத்தில் சொன்ன காரியத்தை அவர் அறிந்தபடினாலே அவர் சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய கையை என் விழாவிலே போடு என்று சொல்லி. உடனே தோமா என்ன சொல்கிறாருன்னா, என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே தேவனே. முதல் முறையாக அவர் சொல்கிறார், என் தேவனே. இதுவரைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்த தோமா முதல் முறையாக சொல்கிறார், என் தேவனே, தியோஸ், யாவே நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் யெகோவா தேவன் என்று சொல்லி இப்போது சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் சீஷர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டு விட்டது. பரிசுத்த பவுல் போன வாரம் பார்த்தோம், ஒவ்வொரு நிருபங்களிலும் எழுதுகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மீண்டுமாக சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மீண்டுமாக சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் யாவே, யெகோவா என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை யெகோவா என்று சொல்லி, யாவே என்று சொல்லி, சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அது முதலாவதாக தேவதூதன் வந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்றான். இரண்டாவது காரண பெயர் என்னது? கிறிஸ்து. கிறிஸ்து, கிரைஸ்ட், ஆங்கிலத்திலே கிரைஸ்ட், எபிரேய பாஷையிலே மேசியா. மேசியா என்று சொன்னால் அனாயிண்டட் ஒன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் சொன்னதை கேட்டு யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ஒருவன் பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா, மற்றொருவன் யார் என்று சொல்லி வேதாகமத்திலே கொடுக்கவில்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவன் யோவான் என்று சொல்லி. அந்திரேயாவும் யோவானும் இப்போ மீண்டுமாக பேதுருவினிடத்தில் செல்கிறார்கள். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, பேதுருவை கண்டு, மேசியாவை கண்டோம், மேசியாவை கண்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். இப்ப பேதுருவை அவர் தெரிந்து கொள்கின்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியாவாக வந்தார். எபிரேயர்கள், குறிப்பாக யூதர்கள், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், தாவீதின் வம்சத்திலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா வருவார், அவர் இந்த உலகத்தை ஆள்வார் என்று சொல்லி, அவர் வந்து எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதனால தான் தேவதூதன் சொல்கிறார், கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நம்ம
பதவி பிரமாணம் எடுப்போம் இல்லை, இப்படியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். இந்த உலகத்தை ஆளும் வண்ணமாக இந்த மேசியாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பிதாவினாலே. இந்த உலகத்தை அவர் முற்றிலுமாய் ஆளும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவரை குறித்து 400 தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. அதிலே 40 தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது, தாவீதை பார்த்து சொல்கிறார், உன் நாட்கள் நிறைவேறி நீ பிதாக்களோடு நித்திரை மரித்த பின்பு நான் உனக்கு பின்பு உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவருடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று அவர் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே எப்போதும் இருக்கும். இப்போ ராஜ்யம் இருக்கிறது. ராஜ்யம் உங்களுக்குள்ளாகும் எனக்குள்ளாகும். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ஆளப்போகின்றார். 16வது வசனத்தை வாசிப்போம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். சில வேதாகமத்தில் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஏன் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், எதற்காக மேசியா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே ஏன் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. தொடர்ந்து வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதே காரியத்தை தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, எனக்கு மேசியா வந்திருக்கிறாருன்னு. ஆனால் அவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனத்தில் முதல்ல சொல்கிறாரு யோவான் ஸ்நானகன், இவர்தான் மேசியா, எனக்கு பின்னதாக வருகிறவர் அவர்தான் மேசியா என்று சொல்லி அவருக்கே இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே அவருடைய சீஷர்களை அனுப்பி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்டார். இப்போ அவருக்கு ஒரு டவுட் வந்தது. என்னது, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார். வாசிப்போம். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள்,
குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று சொல்லி நீங்கள் பார்த்ததை போய் சொல்லுங்க. யார் உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறாரோ அவர்தான் மேசியா. ஏதோ உங்களுடைய அடுத்த வாழ்வு மரணத்திற்கு பின்பு மாத்திரமல்ல, இந்த மேசியாவாலே உங்களுடைய நோய்களை குணமாக்க முடியும். பல நேரங்களில் நீங்களும் நானும் மறந்து விடுகிறது, இந்த மேசியாவாலே நம்முடைய நோய்களை குணமாக்க முடியும் என்று சொல்லி. அதை தான் சொல்கிறார், நான் மேசியாவாக இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்னாலே நடக்கக்கூடிய கிரியைகள் இதுதான் என்று சொல்லி. மேசியா தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வந்தார். இரண்டாவது, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். அது மாத்திரமல்ல, சுகவீனர்கள் பலவீனர்களை அவர் சுகப்படுத்துவதற்காக மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார். மேசியாவினுடைய அடையாளம், முதல் அடையாளம் மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? முன்னணியிலே துணிகளை சுற்றி ஒரு குழந்தையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி. அது ஒரு அடையாளம். ஆனால் ஒரு அடையாளம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் இதற்கு முன்னதாக யாருக்கும் கொடுக்கல, இதுக்கு பின்னதாகவும் யாருக்கும் கொடுக்கப்படலை. அந்த அடையாளம் என்ன என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்னும் கர்த்தர் ஆகாஸை நோக்கி, ஆகாஸ் யார் என்று சொன்னால் உசியா ராஜாவினுடைய பேரன், மகனுடைய மகன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். இப்ப அநேக தேசங்கள் இந்த ராஜாவுக்கு ஆகாஸ்க்கு விரோதமாக வந்தபோது கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள் கைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன், அதற்காக நான் ஒரு அடையாளத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன். நீ அந்த அடையாளத்தை எங்கிருந்து கேளு? ஆழத்திலிருந்து கேளு, இல்லை உன்னதத்திலே கேளு, அந்த அடையாளத்தை நான் செய்வேன் என்று சொன்னபோது ஆகாஸ் ராஜா சொல்றாரு, வாசிப்போம். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு, ஆண்டவர் தாமே, நீங்க ஒரு அடையாளத்தை கேட்கல, ஆனா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு மனுஷனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி, மனித குலம் தொடங்கினது முதல் இதுவரையில், அதிலிருந்து இன்றைய வரையில், இனி மேலும் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற முடியாது. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடையாளம். அந்த அடையாளத்தினாலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார்? மேசியா என்று சொல்லி. மேசியாவின் வருகை இப்படி தான் இருக்கும். என்னன்னா, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால். இதுவரையில் வரலாற்றில் மனித குலம் தொடங்கிய நாட்களிலிருந்து இதுவரையில் இனிமேலும் நடக்காத ஒரு காரியம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றால் அது இயேசு. அவர்தான் உங்களையும் என்னையும் ரட்சிக்கக்கூடிய கர்த்தர். முதலாவது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர் என்பதற்கு ஆங்கிலத்தில் சேவியர், எபிரேய பாஷையில் யேசுவா, சால்வேஷன், டெலிவரன்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 11வது வசனம் விதமாக சொல்கிறது, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி. அவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வருகிறார். உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறார். அதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் விதமாக சொல்கிறது. வாசிப்போமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களை, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் ஒருவரே இரட்சகர்.
இரட்சணியம் என்கின்ற காரியம் இயேசுவால் மாத்திரம் கிடைக்குமே ஒழிய வேறு யாராலும் கிடைக்காது. அது கர்த்தராலே உண்டானது என்று சொல்லி ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். போதும், உங்களை ரட்சிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் ட்ரீ சர்ச்சிலேருந்து கூட எடுக்கல, வீட்டிலேருந்து எடுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12வது வசனத்தை யாராவது வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு கிரியையின்படி அவனுக்கு பலன் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நல்லதுதான். அதற்கு மேலாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 14வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், ஜீவ விருட்சத்தின் மீது நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன், அவருடைய கற்பனைகளின்படி செய்தாதான் அந்த ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் வரும். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது என்னன்னா, ஒலிவ மலைக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே எந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஒலிவ மலை எருசலேமுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒலிவ மலையில் என்ன ஆயிடுச்சான், ஒரு பெரிய பிளவு வருகிறதா, ஒரு பெரிய பிளவு வருகிறது. அது எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம், பிளக்கலாம். ஆகையினாலே நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்னாகும், அது துரிதமாக அது உடைந்து விடும் என்று சொல்லி இஸ்ரவேல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஒரு ரூல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றி வட்டாரத்தில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணாதீங்க, நாங்கள் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னால் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதனுடைய மத்திகளிலே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே வந்து நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது 9வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஒலிவமலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு
இரகசிய வருகைக்கு மணவாட்டியாகிய திருச்சபை ஆயத்தமாக வேண்டும். கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தருமாய் மேசியாவுமாய் என்னுடைய இரட்சகருமாய் இந்த உலகத்திலே நீர் வந்தீர் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய முதலாவது வருகை இந்த மனுக்குலத்தின் பாவத்தை மீட்கும் பொருட்டாய் அது பகிரங்கமாய் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது, இன்றும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய மேசியாவாகிய எங்களுடைய இரட்சகர் தாவீதின் ஊரிலே நீர் பிறந்த காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய முதலாவது வருகை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது உம்முடைய இரகசிய வருகையிலே நீர் மத்திய வானத்திலே நீர் எழுந்தருள போது நாங்கள் மணவாட்டிகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பது, அந்த எக்காலத்தின் துணிகள் எங்களுடைய செவியிலே கேட்கப்பட வேண்டும் என்பது கர்த்தாவே, அதைவிட கர்த்தாவே முக்கியமாய் இருக்கிறதே. முடிவு பரியந்தம் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய அழைப்பாய் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படுகிறதே. கர்த்தாவே, இந்த நாளிலே திருச்சபையின் பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின் மகத்துவங்களை உணர்ந்து கொள்ளும்படியாய் உம்முடைய அலங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் நோக்கமாக இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகுதியில்லாத எங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தகப்பனே தேவரீர் எங்களிடத்திலிருந்து நீர் அகற்றி போடும் என்று இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முதலாவது வருகையை கொண்டாடுவது அவசியமாக இருக்கிறது. ஆனாலோ கர்த்தாவே தேவரீர் நீர் மறுபடியும் வரப்போகிறவராய் இருக்கிறீர், ராஜாவாய் இருக்கிறீர். அந்த கன்னிகைகளின் காரியங்கள் அநேக உவமைகள் ஊடமாய் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். வேத வசனங்கள் உண்மை. இந்த புத்தி உள்ள 5 கன்னிகைகளோ தங்களுடைய தீவெட்டிகளில் எண்ணெய் மாத்திரமல்ல கூட எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மணவாளன் வருகிற போது அந்த எக்கால தொனியின் சத்தத்தை கேட்டபொழுது தகப்பனே அவர்கள் துரிதமாய் எழுந்து தங்களுடைய தீவெட்டிகளை பொருத்தி கொண்டு மணவாளனோடு கூட அந்த பேங்க்வெட்டுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். விடப்பட்டவர்களோ இங்கும் அங்கும் அலைமோதுகிறவர்களாய் காணப்பட்டார்களே. தகப்பனே, வேண்டாம் கர்த்தாவே, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம். ஆயத்தம் என்கிறதான இந்த காரியம் எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் இந்த ஆண்டிலே காணப்படும்படியாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். மனவாட்டி ஆகிய இந்த திருச்சபை தேவனுடைய வருகையிலே காணப்படும் பொருட்டாய் கர்த்தாவே நீர் எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி உம்முடைய சுத்திகரிப்புக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லினாலேயோ செயலினாலேயோ சிந்தையினாலேயோ உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவங்களை செய்வோம் என்றால் இந்த உலகத்திற்கு ஒத்ததான வேஷத்தை நாங்கள் தரித்தவர்களாய் இரு படகிலே நாங்கள் பிரயாணித்து கொண்டு இருப்போம் என்றால் தகப்பனே நாங்கள் கைவிடப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தாவே, வேத வசனங்கள் உண்மை. இன்னைக்கு எங்களுடைய தூசிகளை நாங்கள் தட்டி கொண்டு நாங்கள் எழும்பட்டும். கர்த்தாவே, கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியமும் உலகத்துக்கு ஒத்ததான வேஷங்களும் பாவமான காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படும் என்றால் ஆவியானவர் ஒரு உந்துதலை தாரும். மாத்திரமல்ல எங்களுடைய பலவீனமான நிலைகளிலிருந்து அதை நாங்கள் விட்டு விடுவதற்கு கூட நீர் எங்களுக்கு பலனை தாரும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடியதான வைராக்கியமான காரியங்கள் அப்பா நீர் என்ன காரியத்தை எங்களிடத்தில் பார்க்கிறீரோ இந்த நேரத்தில் தனிப்பட்ட விதமாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் விரும்பத்தகாத காரியங்களை எங்களிடத்திலிருந்து நீர் அகற்றி போடும்படியாய் யெகோவா மெக்காதீஸ் ஆகிய தேவன் எங்களை பரிசுத்தமாக்குற தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ பணிந்து கொள்கிறோம். தகப்பனே, உடைய கண்கள் இந்த நேரத்தில் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தாவை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாத தேவனாய் இருக்கிறீர். என்னிடத்திலே பாவம் இல்லை என்று நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்றால் அப்பா கர்த்தாவே, என்னிடத்திலே பாவம் இல்லை என்று நான் சொல்வேன் என்றால் என்னை நானே நான் வஞ்சிக்கிறவளாய் இருப்பேன். சத்தியம் எனக்குள்ளாக இராது. ஆனால் என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிற போது எல்லா பாவ
பாவத்திலிருந்தும் நீங்களாக்கி சுத்திகரிப்பதற்கு நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். இது எங்களுடைய தனிப்பட்ட ஜெபமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒருபோதும் நான் நிற்கிறேன் என்று நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லாதபடிக்கு தேவரீர் உம்முடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருக்கவும், ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கவும், ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தினை நாங்கள் கேட்டு நாங்கள் கீழ்ப்படியவும் தேவரீர் அப்படிப்பட்டதான ஒரு உந்துதலை, ஒரு உற்சாகத்தை, உத்வேகத்தை இந்த புதிய ஆண்டிலே திருச்சபையின் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் வரப்போகிற ராஜா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரியதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நீர் முடிவாய் நீர் எங்களோடு திட்டமாய் நீர் பேசி நீர் கர்த்தாவே. இந்த சிந்தனையோடு கூட நாங்கள் புறப்பட்டு எங்களுடைய இல்லங்களுக்கும் உலகத்திற்குள்ளாக செல்லட்டும். நாங்கள் உலகத்திலே இருந்தாலும் நாங்கள் உலகத்தார் அல்ல. அநேக நேரத்தில் உலகத்தின் காரியங்களை எங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள், டெம்டேஷன்ஸ், அட்ராக்ஷன்ஸ் எங்களை வருந்தி அழைத்து கொண்டிருக்கிறது. இல்லை கர்த்தாவே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை உம்முடைய அலங்கத்திலே நாங்கள் எடுக்கட்டும். நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்தார் அல்ல என்கிறதான அந்த சத்தியம் எங்களுக்குள்ளாக பேசட்டும். உமக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதி நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர். மறுபடியும் மறுபடியும் எங்களை பார்த்து சொல்லுகிறீர். You are a chosen generation of a royal priesthood, of a holy nation, a peculiar people என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லோரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான் உம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம், உம்முடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்தத்தை அப்பா எங்களிலே நீர் நிலைநாட்டும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.